நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஜோஸ்வா டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவன் நம்மோடு பேசுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக தந்தையே துதிக்கிறோம். எங்களோடு பேசும் ஐயா, நீர் பேசுகிற ஆண்டவர், நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் இந்த நாளில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நம்மை கர்த்தர் அவர் நம்மோடு கூட பேசி நம்மை ஒவ்வொரு நாளும் பல காரியங்களை நம்மை ஒவ்வொரு நாளும் சீர்படுத்துகிறார். வேதம் சொல்கிறது, அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறவர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறவர். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் பார்த்தீங்கன்னா, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கி நம்மளை பார்த்து கடந்து வருகிறது. நான் செய்த நன்மைகள், ஆண்டவர் செய்த நன்மைகள் நமக்கு ஏராளம் தாராளமாய் இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பக்தன் அப்படி பாடுறாரு, நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். நினச்சி பாருங்களேன், அவர் சிறு வயது முதல் நம்மை ரட்சித்து அபிஷேகித்து பாதுகாத்து வந்திருக்கிறார். நம்மை போஷித்து வந்திருக்கிறார். நம்மை உடுத்துவித்து வந்திருக்கிறார். நம்மை தப்புவித்து வந்திருக்கிறார். தாங்கி இருக்கிறார், படிக்க வைத்திருக்கிறார், பாதுகாத்து வருகிறார். நமக்கு பல காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம். அதுதான் தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 103 என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று எழுதியிருக்கிறது. சகல உபகாரங்கள், எத்தனை நன்மைகள் நம் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். இந்த நாளில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறார், ஒருபோதும் மறவாதே. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 71 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்கிறாரு, நான் செய்த நன்மைகளை நீ ஒரு நாள் மறக்கக்கூடாது. இன்றைக்கி மறந்து போகிற உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கும் அப்படித்தான் யோசேப்பு வாழ்க்கையில். யோசேப்பு சொப்பனத்தை சொன்னவுடன் அந்த பானபாத்திரக்காரனுக்கு நிறைவேறினது. ஆனால் அவன் பானபாத்திரக்காரன் மறந்து போனான். நாம் கூட அநேக வேளையில் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போகிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, பூர்வ நாட்களை நினை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த சங்கீதம் பார்த்திங்கன்னா ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உபாகமம் 32 அதிகாரத்தில் அந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நம்ம இன்றைக்கி அதை பார்க்க போகிறோம். பூர்வ நாட்களை நினை. ஆதி காலத்து கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கி நம்மை நோக்கி கடந்து வருகிறது. நம்ம இன்றைக்கி நன்றி செலுத்த போகிறோம். நம்ம செய்த நன்மைகள், நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். இதில் என்ன சொல்கிறார் பாருங்களேன். உபாகமம் 32 அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, 7ஆம் வசனம், 32 அதிகாரம் 7ஆம் வசனம், பூர்வ நாட்களை நினை, தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார் அப்படின்னு சொல்கிறார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது.
பூர்வ நாட்களை நினை. ஒருவேளை தாவீது இதை நினைத்தார். எப்படி நினைச்சார்னா, நம்ம ஆடு மேய்த்ததை நினைத்து நன்றி செலுத்துகிறார். நம்ம ஒரு ஆடு மேய்த்த தாவீதை கர்த்தர் கண்டுபிடித்தார், தெரிந்து கொண்டார், ரட்சித்தார், அபிஷேகித்தார். அதை நினைத்து ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு தாவீது கர்த்தரால் உயர்த்தப்பட்டார். இந்த நாளில் கூட உங்களையும் நானும் நீங்களும் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்னா, அநேக வேளையில் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போகிறோம். இந்த வசனம் சொல்லுது, 32:7, பூர்வ நாட்களை நினை, தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப்பார், நீ நடந்து வந்த பாதைகளை நினைத்துப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. 18ஆம் வசனம் சொல்லுது, உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ மறந்து நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் என்று எழுதியிருக்கிறது. ஆமாம், அநேகர் ஜெபத்தை விட்டுடுறோம், வேத வாசிப்பு இல்லை, ஆலயத்துக்கு போவதை மறந்து போகிறோம். பல காரியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். பக்தன் பாடுகிறார், மறவாதே மனமே தேவ சுதனை, மறவாதே மனமே தேவ சுதனை, திறமதாக உன்னை தேடி புவியில் வந்து, திறமதாக உன்னை தேடி புவியில் வந்து, அருமதாக செய்த ஆதிசூதன் தயவை, அருமதாக செய்த ஆதிசூதன் தயவை மறவாதே மனமே தேவ சுதனை, நீண்ட தீமையாவும் நீக்கி சுகம் அளித்து, நீண்ட தீமையாவும் நீக்கி சுகம் அளித்து, வாண்டு முழுதும் காத்த ஆண்டவரை என்னாலும், வாண்டு முழுதும் காத்த ஆண்டவரை என்னாலும் மறவாதே மனமே தேவ சுதனை. பாருங்க, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். நம்ம அநேகங்களில் மறந்து போகிறோம் அல்லவா? சங்கீதம் 103 வசனம் சொல்லுகிறது, ஏன் என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். என்ன செய்தாராம்? வசனம் சொல்கிறது, 3ஆம் வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமனமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். நம்முடைய பாவத்தை மன்னித்தாராம், நம்முடைய வியாதியை நீக்கினாராம். அதுதானே உண்மை. நம்முடைய சாபத்தை நீக்கினாரே. நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டார். எத்தனை மரணங்கள், எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை வியாதிகள், எத்தனை பயங்கள், எத்தனை மனுஷிக திட்டங்கள், பிசாசின் வல்லமைகள், போராட்டங்கள், பில்லி சூனியங்கள், ஒன்று கூட தொடாமல் பாதுகாத்தாரே. வருவது உண்மை. அவர் நிழலாய் இருந்தாரே, காவலாளனாய் இருந்தாரே. நீண்ட தீமை யாவை நீக்கினாரே. நன்றி செலுத்துவீர்களா? கர்த்தரை பார்க்கிறேன் தேவ ஜனமே. அநேகர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதே கிடையாது. ஜெபிப்போம், அது தாங்க ஆண்டவரை கட்டாயம் ஜெபிக்கணும்.
ஆனால் தேவன் செய்த நன்மைகள் ஏராளம். இப்போ ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிப்போம். என் பிள்ளை படிக்கணும், நல்லா பாஸ் ஆகணும்ப்பா, 10th பாஸ் ஆகணும், +2 பாஸ் ஆகணும், என் பிள்ளை டாக்டருக்கு பாஸ் ஆகணும், இப்படிலாம் நம்ம ஜெபிக்கிறோம். பாஸ் ஆகி ஒரு மாதம் நன்றி செலுத்துவோம், அதுக்கப்புறம் வேறு எல்லாம் மறந்து போவோம். இல்லை, அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. நாம் அவர் செய்த நன்மைகள் ஏராளம். சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ஒரு நன்றியுள்ளவர்கள் மட்டும்தான் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த முடியும். தெய்வ பிள்ளைகளே, நாம் நன்றியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சொல்கிறார் பாருங்களேன், பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, அழிவுக்கு எத்தனை முறை நம்மை விலைக்கு மீட்டார், விடுவித்தார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார். வெற்றியின் நாளை தந்தார், ரட்சித்தார். பாவத்திலிருந்து வெற்றி, சாபங்களிலிருந்து வெற்றி, வியாதியிலிருந்து வெற்றி, பயத்திலிருந்து வெற்றி, தரித்திரத்திலிருந்து வெற்றி. ஏன்? உங்களுக்காக எனக்காய் அவர் தரித்திரரானார், நமக்காய் சாபமானார், மீட்டாரே. அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த சங்கீதம் 103ஆம் அதிகாரத்தில் 11-12 சொல்லுது, பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கிறதாம். அளக்க முடியாத பூமிக்கும் வானத்திற்கும் அளவு இருக்கிறது. அளக்க முடியாது, யாராலும் அளக்க முடியாது. தெய்வத்தை தவிர யாருக்கும் அது தெரியாது, கணக்கிட முடியாது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறோம், அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. அந்த கிருபை நம்மை தேடி வந்ததே, அவருடைய குடும்பத்தை தேடி வந்ததே. கடனை மாற்றினாரே, மரணத்தை மாற்றினாரே. நம்ம அநேக வேளையில் எனக்கு இயேசுவை என்ன செய்தார்? சிலர் கேட்பாங்க, முறுமுறுக்கிறது. இன்றைக்கோடு அது தூக்கிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், அழிவை கண்டார்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் மறக்கக்கூடாது என்று இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். பாருங்க, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. மறுபடியும் ஒரு உன்னத பலனை தந்து நம்மை மறுபடியும் வாழ வைத்தாரே. நன்மையினால் திருப்தியாக்கினாரே. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று சொல்லி நம்மை நன்மையினால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய திருச்சபையை, நம்முடைய தேசத்தை நடத்துகிறார். நம்ம ஜெபித்த ஜெபத்திற்கெல்லாம் பதில் தந்திருக்கிறாரே. நன்றி செலுத்துவீர்களா? கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் பின்ன பாருங்கள், எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார் ஆண்டவர். அவர் செய்த ஒவ்வொன்றையும் எண்ணி 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 துதி செய்வார். எண்ணில் அடங்காத கிருபைகட்கா என்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாறைங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாறைங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். தெய்வப்பிள்ளையே, எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். செங்கடலை பிளக்கச் செய்தார். உங்களுடைய கையின் வருமானத்தை ஆசீர்வதித்தாரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணங்களை முடித்து கொடுத்தாரே. குழந்தை பாக்கியங்களை கொடுத்தாரே. நம்மை ரட்சித்தாரே, நம்மை அபிஷேகித்தாரே, ஊழியத்தை தந்திருக்கிறாரே, கிருபைகள் தந்திருக்கிறாரே, பயன்படுத்துகிறாரே, கடனெல்லாம் அடைக்க கிருபை தந்து கொண்டு இருக்கிறாரே, நாளுக்கு நாள் நம்மை விருத்தி அடை பண்ணுகிறாரே. நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சங்கீதக்காரன் அப்படி எப்படி என்ன சொல்கிறார் பாருங்களேன். வசனம் சொல்லுகிறது, 12ஆம் வசனம்,
103:12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினாராம். நம்ம மனசாட்சி குற்றப்படுத்தாதபடிக்கு நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு விலக்கினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்ததே. நம்மை பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்கும்படியாய், அவரோடு வாழும்படியாய், அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய், அவருடைய வார்த்தையை வாசிக்கும்படியாய், அவரோடு கூட ஜெபிக்கும்படியாய், அவருடைய பிரசன்னத்திலே வழி நடக்கும்படியாய், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய், பரலோகத்துக்கு நம்மை அழைத்து செல்லும்படியாய் நமக்கு கிருபை தந்திருக்கிறாரே. ஒரு மாபெரும் தயவல்லவா! எவ்வளோ கெட்டு போய் இருக்கிற மக்களையே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போய் தூக்கி எடுத்து கழுவி சுத்திகரித்து நீதிமானாய் மாற்றுகிறதே. அதை நினைத்து உடைய கணவனை ரட்சித்தாரே, குடிகார கணவனை ரட்சித்தாரே. யோசித்து பாருங்கள். எங்கேயோ போய் பிள்ளைகளை தேடி வந்தாரே, கொண்டு வந்தாரே. நன்றி செலுத்துவோமா? பாடலில் பக்தன் பாடுறாரு, நித்தம் நித்தம் செய்த நிந்தனை பாவங்கள், நித்தம் நித்தம் செய்த நிந்தனை பாவங்கள், அத்தனையும் பொறுத்த அருமை இரட்சகனை, அத்தனையும் பொறுத்த அருமை இரட்சகனை மறவாதே மனமே, தேவ சுதனை மறவாதே மனமே, தேவ சுதனை. நித்தம் நித்தம் செய்த பாவத்தை நம்மை நினைக்கவே இல்லையாம், அத்தனையும் பொறுத்து கொண்டாராம், எல்லாவற்றையும் மன்னித்து மறந்தார். பார்த்தீங்களா? அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தாராம், நோய்கள் எல்லாம் அதெல்லாம் உணர்ந்து பாருங்களேன். எத்தனை நோய் நம்மோடு போராடிச்சு, அதெல்லாம் மாற்றினாரே. பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டார். எத்தனை முறை மறிக்கணும்னு நம்ம எத்தனை முயற்சி எடுத்தோம், தற்கொலை பண்ணிடணும். பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினால் முடிசூட்டின தெய்வத்தை நன்றி சகனோடு நாம் ஆராதிக்கலாமா? நன்றி சொல்வீர்களா? பக்தன் சொல்கிறாரு, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், மகளே, ஒரு காரியம் ஆண்டவர் நான் உனக்கு செய்யும்போது ஒரு 5 மாதம் நினைக்கிற, அதை நினச்சி நன்றி செலுத்துகிற, அதுக்கப்புறம் நீ அதை மறந்து வேறு டாப்பிக்கில் போயிடுற என்று சொன்னார். இல்லை, அதுதான் தாவீது சொல்லுகிறார், பூர்வ நாட்களை நினை. நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், என்னை அரசனாய் மாற்றி இருக்கிறாரே. நான் ஆடு மேய்த்துக்கிட்டு இருந்தேன், என்னை அதிபதியாக மாற்றி இருக்கிறாரே. நான் ஆடு மேய்த்து கொண்டு எல்லாராலும் மறக்கப்பட்டேன், பெற்றோரால் மறக்கப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்டு இருந்தேன். என்ன என் நீரத்துக்கு ஏற்றவன் சொன்னாரே, உங்களையும் அப்படி பட்டியலில் வச்சுருக்கிறார்ல, தீர்க்கதரிசியாக வச்சுருக்கார்ல, ஊழியனாக வச்சுருக்கார்ல, ஆண்டு உங்கள் மேலே அன்பு ஊற்றி இருக்கிறார்ல. நன்றி செலுத்துவீங்களா? சங்கீதக்காரன் சொல்கிற பாருங்களேன், நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்கக்கூடும்? யார் நிற்க முடியும்? ஒருவரும் நிற்க முடியாது, ஒருவரும் தேவ சமூகத்துக்கு போக முடியாது. நன்றி சொல்வீங்களா? வருஷம் வருஷம் நம்மை டெவலப் பண்ணி நடத்தி வருகிறாரே, நன்றி செலுத்துங்க. கடந்த நாட்கள் காத்தீரப்பா,
எவ்வளோ எனக்கு விடுதலை கொடுத்தீங்க. என் குடும்பம் அழிஞ்சிருக்கணும், ஊழியம் நின்றுருக்கணும், நான் எல்லாவற்றையும் இழந்திருக்கணும். ஆனால் நீ இழந்து போனதை தேட வந்த தெய்வகுமாரன் நான் இழக்காதபடி என்னை காத்து கொண்டீரே. இதெல்லாம் நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்க, கர்த்தர் அதையெல்லாம் மாற்றினாரே. இதெல்லாம் இழந்துருவோமோன்னு நினச்சிங்கல்ல, இல்லையே, அவர் எல்லாவற்றால் நிரப்பினாரே. வாய்க்கால்களை வெட்டினாரே, உங்களுக்கு நீரூற்றுகள் தந்தாரே. நன்றி செலுத்துவீங்களா? பக்தன் பாடுறார், வருஷம் வருஷம் தோறும் மாறாத்தமது இரக்கம், வருஷம் வருஷம் தோறும் மாறாத்தமது இரக்கம், பெருக பெருக செய்யும் பிதாவின் அனுக்கிரகத்தை, பெருக பெருக செய்யும் பிதாவின் அனுக்கிரகத்தை, மறவாதே மனமே தேவ சுதனை, மறவாதே மனமே தேவ சுதனை. நாம் நன்றி கெட்டவர்களாய் அல்ல, நாம் நன்றியுள்ளவர்களாய் வாழ வேண்டும். அநேகர் கர்த்தரையும் மறந்து விடுகிறார்கள். உண்மையாய் அவர்களுக்கு உதவி செய்தவர்களை மறந்து விடுகிறார்கள். நானும் நீங்களும் அப்படி வாழக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், மற்ற 9 பேர் எங்கேன்னு கேட்டார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நன்றியுள்ளவர்களாக இருங்க. வேதம் அப்படி சொல்லுகிறது, நமக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. ரத்தம் எல்லாம் சிந்தி நம்மை ரட்சித்தார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தர் உங்களை இதுவரைக்கும் நடத்தினதை, உங்களை சுமந்து வந்ததை, உங்களை பாதுகாத்ததை, உங்களை போஷித்ததை, உங்களை தப்புவித்ததை, உங்களை ரட்சித்ததை, உங்கள் வறுமையை மாற்றினதை, உங்களுக்கு விடுதலை கொடுத்ததை, உங்களை நினைத்து பாருங்கள். ஒவ்வொன்றா நினச்சி பாருங்கள். நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நான் இன்னைக்கு மறந்து போனேப்பா. அவர் மட்டும் நம்மளை மறந்திருந்தால் நாம் எங்கே போவோம்? உலகம் நம்மை மறந்துவிடும் தேவ பிள்ளைகளே. நம்மை மறக்காத தெய்வம் ஒருவர் உண்டு. நாம் நன்றியுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பரலோக தந்தையே, ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நன்றியுள்ளவர்களை பார்க்கிற என் ஜனத்தோடு நீர் பேசுவீராக. நன்றியுள்ளவர்களாய் எங்களை நடத்துவீராக. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி அதிகாலையில் உம்மை ஆராதித்து என் அப்பாவை வரவேற்று என் அப்பாவுக்கு நன்றி செலுத்தி கிருபைகளை பெற்று வாழ உதவி செய்வீராக. நீர் செய்த நன்மைகளை மறந்து முறுமுறுக்காமல், பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி, சத்துருவுக்கு இடம் கொடுக்காதபடி என் ஜனங்கள் விழித்திருப்பார்களாக. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.